ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சஹர் டு இஃப்தார் லாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சஹருக்கு குப்தா சால்னா தான் செஞ்சுருந்தேன். சிக்கனை வச்சு குப்தா சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் வதங்கினோடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே 1 உருளைக்கிழங்கை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சில ஊரில் கோலா உருண்டைன்னு சொல்லுவாங்க, நாங்களாம் குப்தான்னு சொல்லுவோம். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும். மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். தக்காளி சேர்க்கக்குள்ள கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் அப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. தயிர் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். குப்தாக்கு மசாலா அரைச்சிடலாம். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நான் சொல்கிற இந்த அளவுலேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ முள் இல்லாத சிக்கன் எடுத்துக்கணும். சிக்கனை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிடணும். எல்லாத்தையும் அரைச்சிட்டு காமிக்கிறேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டால் தான் குப்தா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அரைச்சாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 1/2 மூடி தேங்காவை பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனம் நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா வடைலாம் போய் குப்தாவை இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை போட்டுக்கோங்க. பேலன்ஸ் உள்ள குப்தாவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம்.
கொதிச்சு குப்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. குப்தா சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு கிளப் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முள் இல்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. உப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பூண்டு பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டு பவுடர் இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் நார்மலாக பேன்லேயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் இல்லைனா பார்பிக்யூ சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் பார்பிக்யூ சாஸ் தான் சேர்த்துருக்கேன். ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் மைனஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துக்கணும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக இருக்கட்டும். சிக்கனை சின்னதாக கட் பண்ணியாச்சு. தக்காளியை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. குக்கும்பரையும் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 முட்டையில் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு முட்டையை பொரித்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். பேனில் எண்ணெய் சேர்த்து 2 முட்டை பொரித்து எடுத்துருக்கேன். முட்டைலாம் சேர்த்து செய்கிறப்போ ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே சூப்பராக இருக்கும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மூணு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. மைனஸ் கெச்சப் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க. 3 பிரெட்லேயுமே தடவி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். இன்னொரு பிரெட்டில் மைனஸ் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கணும். இதில் தக்காளியும் குக்கும்பரையும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். முட்டையை பிரெட் ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு அதை மேலே வச்சுக்கணும். இந்த மாதிரி சிக்கனை வச்சிடணும். ஸ்லைஸ் சீஸை ஒரே ஒரு சீஸ் மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி மூடி விட்டுறணும். இப்போ சைடை எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. 4 சைடையுமே கட் பண்ணிடணும். சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட்றலாம். லைட்டாக சீஸ் மெல்ட் ஆகணுன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சைடையும் கட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ சென்டரில் கட் பண்ணிக்கணும். இதை இப்படியே சாப்பிட்றலாம். லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கிளப் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிருச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சஹருக்கு குப்தா சால்னா, இஃப்தாருக்கு கிளப் சாண்ட்விச்,
மஹலாபியா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஃபெலாஃபிலும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஜூஸும் ஃப்ரூட்ஸும் வச்சு நோம்பு திறந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.